மேடையில் இருக்கிறவங்கக்கிட்ட நீ பழகணும் பேசணும் அப்படின்னா மேடையில் போய் உன் திறமையை வெளிப்படுத்தணும். நீ மேடையில் இருக்கிறவங்கள வேடிக்கை மட்டும் பார்த்தன்னா மேடையில் இருக்கிறவங்க கூட பழக முடியாது. இப்போ ஒரு நடிகர் இருக்கார், அவர் கூட நீ பேசணும் பழகணும் அப்படின்னா நீ அவரை போல் உன்னுடைய திறமையை மேடையில் வெளிப்படுத்த வேண்டும், மேடைப்படுத்த வேண்டும். அப்போ தான் அவரை போல் இருக்கிறவர்களோடு பழக முடியும், பேச முடியும். நீ கீழே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே நான் அந்த நடிகரோட பேசணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டால் பார்க்க தான் முடியும். அது கூட அதிகமாக வாய்ப்பு கிடைக்காது, எப்போ தான் பார்க்க முடியும். பார்ப்பதற்கு கூட எப்போதும் வாய்ப்பு கிடைக்காது. நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் வேடிக்கை தான் பார்க்கணும். அப்போ நீ யாரை வேடிக்கை பார்க்குறியோ அவங்க கூட பழகணும். பெரிய பெரிய தொழிலதிபர், பெரிய அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள், இவங்கக்கிட்டலாம் நீ பழகணும் பேசணும் அப்படின்னா அவங்கள போல் ஒரு உனது திறமையை மேடையில் வெளிப்படுத்த வேண்டும். மேடைன்னா உடனே மேடை ஸ்டேஜ் ஓகே, மேடை தான், மேடையில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி பழகும்போது, அப்படி வெளிப்படுத்தும் போது தான் நீ அந்த மேடையில் இருக்கிறாங்க பாருங்கள், யாரெல்லாம் மேடையில் இருக்காங்க அவங்கள நீ அண்ணாந்து பார்க்குறல்ல, அவங்ககிட்டலாம் பழகுவதற்கும் பேசுவதற்கும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அந்த நிலைக்கு உயரணும். மேடையில் பழகுறவர்களுக்கு மேடையில் திறமை வெளிப்படுத்துகிறாங்கல்ல, யாரை நீ அவங்ககிட்ட பழகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு உயரணும் அப்படின்னா நீயும் உனது திறமையை மேடைப்படுத்து. அப்போ அவர்களோடு நீ பழகிவிடு. அவர்களுடைய உயரத்திற்கு இணையான அளவுக்கு நீ உயர்ந்து விட்டாய் என்று தான் அதன் பொருள். வேறு எந்த வழியும் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே நீ யாரை வேடிக்கை பார்க்குறியோ அவங்ககிட்ட பேசணும் பழகணும்னு நினச்சா அது நடக்காது. நீ ஒரு நடிகருக்கு ரசிகராக இருப்ப, ஒரு தலைவருக்கு தொண்டராக இருப்ப, நம்மளுடைய தலைவர்கிட்ட நான் பேசணும் அல்லது நடிகர்கிட்ட நான் எனக்கு பிடிச்ச அந்த நடிகர்கிட்ட நான் பேசணும் பழகணும் அப்படின்னு நினச்சா அது நீ கீழே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பழகணும்னு நினச்சா அது முடியவே முடியாது. நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் வேடிக்கை தான் பார்க்க முடியும். வேணால் அந்த அரசியல் தலைவர் சொல்லுவார், இந்த போஸ்டரை ஒட்டுன்னுவார். போஸ்டரை ஒட்டிட்டு வா, கோஷம் போடு, கொடிப்பிடி அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த வேலையை தான் நீ செய்யணும். அதற்காகத்தான் நீ அவர்கிட்ட பேசணும். போஸ்டர் ஒட்டிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி நீ அந்த நடிகர்கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அவர் சொல்லுவார், இந்த படம் ரிலீஸ் ஆகுது, நீ எல்லாம் பண்ணிடு, போஸ்டர் ஒட்டிடு, இந்த மாதிரி தான். அப்போ அவர்கிட்ட நீ அவருக்கு இணையாக பழகணுன்னா அவரை போல் உனது திறமையை நீ மேடையில் வெளிப்படுத்து. நீயும் உயர்ந்தால்தான் அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நீ பழக முடியும், பேச முடியும். இல்லைன்னா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அவங்களோட வேலைக்காக நம்ம அடிமையாக பயன்படுத்திப்பாங்க.